அம்மா. அம்மா என்பது ஒரு சொல்லல்ல, அது உயிரின் முதல் இசை, அன்பின் முதல் மொழி, இறைவன் மனிதருக்கு தந்த முதல் அருள். அம்மா என்பது ஒரு உறவல்ல, ஓர் உலகம், ஒரு பிரபஞ்சம், கருணையின் கரை, அன்பின் கடல், தியாகத்தின் திருவுருவம். கருவறையில் உயிர் தந்து, கைகளில் உலகம் தந்து, இதயத்தில் அன்பை விதைத்து, வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுத்தந்த முதல் குருவும் முதல் தெய்வமும் நீங்கள்தான் அம்மா. பசி வந்தபோது பசியை மறைத்தாய், வலி வந்தபோது வலிமையை விதைத்தாய், துன்பம் வந்தபோது துணிவாய் நின்றாய், வெற்றி வந்தபோது பின்னால் நின்று புன்னகைத்தாய். உங்களுக்கென வாழ்ந்த நாள் இல்லை, எங்களுக்கென வாழ்ந்த வாழ்வே உங்கள் பெரும் காவியம். உங்கள் கைகளில் பொன்னில்லை, ஆனால் அன்பென்னும் அளவற்ற செல்வம் இருந்தது. நம் இல்லத்தில் ஆடம்பரம் இல்லை, ஆனால் அறம், ஒழுக்கம், இரக்கம், பணிவு என்றும் நிறைந்திருந்தன உங்களாலே. இன்று நாங்கள் நிற்கும் உயரம் உங்கள் தியாகத்தின் அடித்தளம். நாங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் உங்கள் பிரார்த்தனையின் பரிசு. 6 ஆண்டுகள் கடந்து விட்டன, காலம் ஓடிவிட்டது. ஆனால் உங்கள் நினைவுகள் மட்டும் காலத்தை வென்ற காவியமாக எங்கள் இதயங்களில் நிலைத்திருக்கின்றன. உங்கள் சிரிப்பு இன்றும் நமது இல்லத்தின் ஒளி, உங்கள் குரல் இன்றும் எங்கள் காதுகளில் இனிய இசை, உங்கள் அரவணைப்பு இன்றும் எங்கள் ஆன்மாவின் அமைதி. உடலால் எங்களுடன் இல்லையெனினும் உங்கள் அன்பு எங்களை விட்டு அகலவில்லை. உங்கள் ஆசிகள் எங்கள் ஒவ்வொரு அடியிலும் துணை நிற்கின்றன. உங்கள் நினைவுகள் எங்கள் வாழ்வின் நித்திய தீபமாக ஒளிர்கின்றன. தாயின் அன்பை அளக்க கடலுக்கு ஆழமில்லை, தாயின் தியாகத்தை எழுத தமிழிலும் வார்த்தை இல்லை. தாயே, உங்களை ஒரு நாளும் மறந்ததில்லை. உங்களைப் போல் ஒரு தாய் இந்த உலகில் இல்லை. அபிராமி அன்னையின் அருட்கடலில் என்றும் திளைத்து, சிவபெருமானின் திருவடியில் நித்திய பேரின்பமும் பேரமைதியும் பெற்று, அன்னையின் புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும். அன்னையின் ஆசிகள் என்றும் எங்களை வழி நடத்தட்டும். எங்கள் அன்பு தாயே, உங்கள் 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் கண்ணீரால் அல்ல, நன்றியால், அன்பால், பணிவால் உங்களை வணங்குகிறோம்.